அனைவருக்கும் வணக்கம். தவேக தலைவர் விஜய் அரசியலுக்கு வரவின் காரணமாக திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியை சந்தித்துள்ளார். இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தோல்வியாகும். காரணம் என்னவென்றால், ஒரு சிட்டிங் முதல்வர் புதிய கட்சி வேட்பாளரிடம் தோற்பது என்பது மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை திமுகவை காட்டுகிறது. ஸ்டாலினுடைய தோல்வி என்பது திமுகவின் வீழ்ச்சியா என்று கேள்வி கேட்கும் அளவிற்கு அந்த தோல்வியானது பார்க்கப்படுகிறது. இந்த கொளத்தூர் என்பது ஸ்டாலின் அவர்கள் சொந்த தொகுதியாக தொடர்ந்து அங்கு வெற்றி பெற்று வருகிறார். இந்த நிலையில் தவேக வேட்பாளரிடம் ஸ்டாலின் தோல்வியடைந்தது மிகப்பெரிய ஒரு சரிவாக பார்க்கப்படுகிறது. இது நட்சத்திர தொகுதி என்று அழைக்கப்பட்ட ஒரு தொகுதிதான் இந்த தொகுதி. இந்த தொகுதியில் அவரை எதிர்த்து நின்றவர் யார்? எப்படி அவர் தோற்கடித்தார்கள் என்றால், பொதுவாக சொல்வார்கள், உன் கையை வைத்து உன் கண்ணை குத்துவது என்பது போல அவர் முன்னாள் திமுக வட சென்னை மாவட்ட செயலாளர். அவரை வைத்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை விஜய் அவர்கள் தோற்கடித்துள்ளார் என்பது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது. வாக்கு எண்ணிக்கை துவங்கப்பட்ட முதல் சுற்றிலேயே ஸ்டாலின் அவர்கள் பின்னடைவை சந்தித்தார். கடைசி வரையில் அவர் பின்னடைவாகவே இருந்தது இன்னும் மிகப்பெரிய ஒரு சரிவாக பார்க்கப்படுகிறது. ஒரு சுற்றில் கூட முதல்வர்கள் முன்னிலை வகிக்கவில்லை என்பது மேலும் பெரும் அதிர்ச்சியாக உள்ளது. தவேக வேட்பாளராக போட்டியிட்டவர் விஎஸ் பாபு என்பவர். அவர் வாங்கிய வாக்குகள் 82,997 வாக்குகள் வாங்கியுள்ளார். தமிழகத்தின் முதல்வரான ஸ்டாலின் அவர்கள் 74,202 வாக்குகளை பெற்றுள்ளார். அதாவது 8,793 வாக்குகள் வித்தியாசத்தில் ஸ்டாலின் தவேக வேட்பாளர் விஎஸ் பாபுவிடம் தோல்வி அடைந்துள்ளார். இது மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயம். சரி, யார் இந்த விஎஸ் பாபு? இவர் ஒரு முன்னாள் திமுகவின் முக்கியமான நபர். கொளத்தூர் தொகுதியில் முன்பு ஸ்டாலின் போட்டியிட்ட பொழுது அவருக்கு வலதுகரமாக செயல்பட்டு ஸ்டாலினருக்கு வெற்றி தேடி தந்தவர் தான் இந்த பாபு என்பவர். இவர் 2006 சட்டப்பேரவை தேர்தலில் புரசைவாக்கத்தில் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனவர். 2011 தான் புரசைவாக்கம் தொகுதி நீக்கப்பட்டது, கொளத்தூர் தொகுதி உதயமானது. 2011 ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டதால் அப்போது விஎஸ் பாபுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. இருப்பினும் அவர் மாவட்ட செயலாளர் என்ற முறையில் ஸ்டாலினை வெற்றிக்காக கடுமையாக உழைத்தார் பாபு. அந்த சமயத்தில்தான் இவர் ஸ்டாலின் வெறும் 2,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே வெற்றி பெற்றதால் ஸ்டாலினுக்கு அவர் மீது அதிருப்தி அடைந்து அவருடைய முக்கியத்துவம் குறைந்தது. அதன் பிறகுதான் அவர் அதிமுகவில் சேர்ந்தார். அதிமுகவில் சேர்ந்தாலும் அவருக்கு அங்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அதனால் அதிமுகவிலிருந்து அவர் விலகினார். அதன் பிறகு அமைதியாக இருந்த பாபு அவர்கள் இபிஎஸ் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று மீண்டும் அதிமுகவில் இணைந்தார். ஆனால் அப்பவும் அவருக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை. ஆனால் அதிருப்தியில் இருந்த விஎஸ் பாபு கடந்த சில தினங்களுக்கு சில மாதங்களுக்கு முன்புதான் தவேக தலைவர் விஜயை சந்தித்து அக்கட்சியில் இணைந்தார். கொளத்தூரில் தான் போட்டியிடுவதாகவும் என்று அவர் உறுதி தந்ததால் அவரை விஜய் கட்சியில் சேர்த்து கொண்டு அவர் விஜய் வாக்கு தந்தபடி கொளத்தூரில் விஎஸ் பாபுவை நிற்க வைத்தார். ஒரு முன்னாள் வட சென்னை திமுகவில் மாவட்ட செயலாளர், முன்பு கொளத்தூரில் ஸ்டாலின் வெற்றிக்காக பாடுபட்டவர். இப்படிப்பட்ட பாபு தான் எப்படி ஜெயிக்க வேண்டும் என்பதை தற்போது நிரூபித்து விட்டார். தன்னுடைய முன்னாள் தலைவரான ஸ்டாலினிடையே இந்நாள் தவேகவில் இருக்கின்ற முன்னாள் திமுக வட சென்னை செயலாளர் பாபு தோற்கடித்து விட்டார் என்பது மிகப்பெரிய பேசுபொருளாக தற்பொழுது மாறியுள்ளது. அது செய்தியாளரிடம் சந்தித்த விஎஸ் பாபு அவர்கள், எல்லா புகழும் விஜய்க்கே, நான் வெற்றி பெறவில்லை, விஜய்தான் வெற்றி பெற்றுள்ளார் என்று
அவரது வெற்றியை விஜய்க்கு சமர்ப்பித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. எப்படி இருப்பினும் தமிழக வரலாற்றில் சமீபத்தில் மிகப்பெரிய தோல்வியாக பார்க்கப்படுவது ஒரு சிட்டிங் முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் தோல்வியடைந்தது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை, ஒரு சரிவை திமுகவுக்கு தந்துள்ளது. எவ்வளவோ முறையில் திராவிட மாடல் என்றும் மிக சிறந்த ஆட்சி வழங்குவதாகவும் எவ்வளவோ வாக்குகளை தந்து எவ்வளவு இலவசங்களை தந்தாலும் ஆனால் இவரால் வெற்றி பெற முடியவில்லை. ஒரு முதல்வரே தோல்வி அடைந்திருப்பது திமுகவுக்கு திமுக தலைமையே சரிந்துள்ளது. மேலும் ஒரு வீழ்ச்சியாக பார்க்கப்படுகிறது. தவேக விஜய் அவர்கள் தான் நினைத்ததை சாதித்து காட்டிவிட்டார் என்பதே உண்மை.